மில்கிங் மிஷின் போட்டாலே மாட்டுக்கு வந்து ஏதாவது ஆகிடுமோன்னு நிறைய பேர் பயந்து ஆள் ஏதாவது போட ட்ரை பண்ணீங்களா? மில்க்ல வந்து ஆள் போடுறா கட்டுப்படி ஆகாது. கூலி அதிகமாக கேட்பாங்க. அவங்க வந்து நம்ம டைம் வேலை செய்ய மாட்டாங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? மிஷின் ஆல்ரெடி நம்ம பெஸ்ட் எடுத்திருக்கீங்க, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சார் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெட்டாயமாயின்னு ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கேங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் எட்டு போனேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எட்டு போனேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இப்போ ஒரு 4 மிஷின் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து 4ஆம் மிஷின் வருஷம் வந்திருக்கேன். ஓகே சார், இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த 5 வருஷமா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த மிஷின் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சிங்க சார்? மேக்ஸிமம் வந்து அப்போ வந்து மாடு கம்மி, எனக்கு மாடு வந்து ஒரு 3 மாடு 4 மாடு வச்சுருந்தேன். இப்போ வந்து மாடு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண வந்து கையில் வந்து கறக்க முடியல. சரி, ரொம்ப லேட் ஆகுது. அந்த ஒரு இதுக்காக வந்து நான் மிஷின் ஆள் ஏதாவது போட ட்ரை பண்ணீங்களா? ஆள்லாம் நான் போட ட்ரை பண்ணல. எதனால சார்? ஆள் போட்டால் நம்ம வந்து மில்கில் வந்து ஆள் போட்டால் கட்டுப்படி ஆகாது. அதெல்லாம் போட்டால் கூலி அதிகமாக கேட்பாங்க. அவங்க வந்து நம்ம டைமுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. நம்ம ஒர்க்கு சிரமப்படுவோம். அதனால் பின்னாடி எஃபெக்ட் நிறையா காமிக்கும். லேட்டாக பால் கறந்தாவும் அந்த பிரச்சனை வரும். மிஷின் போட்டு கறக்கும் போது நமக்கு கையில் கறந்ததுக்கு ஈக்குவலாக பிரச்சனை. ஒரு எப்படி தான் கையில் ஒரு 2 மணி நேரம் கறக்கும் போது மிஷினில் ஒரு 1 மணி நேரம். அது போக மாட்டுக்கு ஏதாவது தொந்தரவு இந்த மாதிரி இப்போ மில்கிங் மிஷின் போட்டாலே மாட்டுக்கு வந்து ஏதாவது ஆகிடுமோன்னு நிறைய பேர் பயந்து. அப்படியே மாடுகளுக்கெல்லாம் எதுவுமே ஆகிறது இல்லைங்க. ஏன்னா மில்கிங் மிஷின் பொறுத்த வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல. இந்த 5 வருஷத்துல மாடு வந்து நமக்கு ஹெல்த்தியா தான் இருக்கு. நல்லா தான் பிரச்சனை இல்லை சார். இப்போ கையில வந்து பாத்தீங்கன்னா லேடிஸா இருக்கட்டும் பெரியவங்க எல்லாருமே கறக்க முடியும். ஆனா மிஷின் போது எல்லாருக்கும் செட் ஆகுமா, யூஸ் பண்ண தெரியுமா டவுட் இருக்கு. இப்போ உங்க பண்ணையில உங்க வீட்டுல உள்ளவங்க லேடிஸ் யாரும் கறக்குறாங்களா சார்? எங்க வீட்டுல மிஸ்ஸஸ் கறக்குறா. அப்படி இப்போ அந்த மிஷின் யார் யூஸ் பண்றா சார்? இப்போ 2 பேரும் யூஸ் பண்ண. நான் வந்து ஒரு போட்டோகிராஃபர். நான் வந்து போட்டோகிராஃபர் ஃபீல்டுக்கு ஃபங்க்ஷன் டைம்ல சீசன் டைம்ல வெளியே போயிட்டாலும் எங்க வைஃப் வந்து பால் கறந்துப்போம். அப்படி அவங்களும் பயன்படுத்துற மாதிரி எளிமையா இருக்கு. இப்போ டபுள் பக்கெட் போட்டிருக்கேன். 2 பக்கெட்டுமே வந்து நான் ஒரு பக்கெட் கறப்பேன், வீட்டில் ஒரு பக்கெட் கறப்பேன். அப்படி நான் ஃபங்க்ஷன் வெளியே போயிட்டுனா வீட்டில் பார்ப்பேன். அப்படி வீட்டில் வந்து பண்ணிக்கிற மாதிரி இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரே ஆள் வந்து பால் கறந்துக்கலாம். அத க்ளீனிங் மெயின்டனன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதிகமாக இல்லைங்க. சும்மா 2 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணா போதும். ஸோ ஒருவேளை மாடு வச்சிருக்கவங்க மிஷின் போடலாமா வேண்டாமான்னு பயப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? இல்லை, போடலாம், தப்பு கிடையாதுங்க. நம்ம மிஷின் வந்து போடுறது வந்து தப்பு கிடையாது. நம்ம மாட்டு பால் கறக்கிறோமா, பால் கறந்துட்டு மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ சேஃபாக இருக்கு. இப்போ என்ன மிஷின் ரெஃபர் பண்றீங்க? இப்போ வந்து பிக்சடுங்க. ஓகே சார். பிக்சடு வந்து ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். வேற ஏதாவது நம்ம சர்வீஸ் ரிலேட்டடான எனக்கு வந்து பெஸ்ட் சர்வீஸ் இன்னைக்கு காமிச்சு 2 நாள் வந்து எனக்கு இமீடியட்டா பண்ணி கொடுத்துருவோம். அப்படி வேற ஏதாவது நீங்க உங்களை மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு சொல்ல விரும்புறது இருந்தா உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். ஓகே, நான் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணுங்க, யார் பண்ணாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. இது போல் குறைவான செலவில் ஒரு லாபகரமான முதலீடு பண்ணி ஒரு மல்டிபர்பஸ் பெஸ்ட் மில்கிங் மிஷின் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி இது பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்காக இப்போது நம்ம குறைந்த முன்மடத்தில் இஎம்ஐ வசதியும் பண்ணி கொடுக்குறோம். மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.